தயவு செய்து நேரத்தை வீணாக்காதீர்கள். ஏன் தெரியுமா? வாழ்க்கை என்பதே நேரத்தால் ஆனதுதான். கடந்து போன காலத்தை விலை கொடுத்து வாங்கும் அளவிற்கு பணக்காரன் உலகத்திலே பிறக்கவில்லை. பொழுது போக்குவதற்காக அல்ல மாணவர்களை. Good evening 11th standard economics students. I hope all are happy and safe. Okay, safe ஆருங்க. Safe is very important particularly this time. So safe ஆருங்க, happy ஆருங்க, studiesல concentration பண்ணுங்க. Okay. லாஸ்ட்டில் நம்ம ஃபஸ்ட் லெசன் பார்த்துட்டு இருந்தோம் மைக்ரோ எக்கனாமிக்ஸ் இன்ட்ரடக்ஷன். ஸோ ஃபர்தராக நம்ம கிளாஸ் வந்து கண்டினியூ பண்ணலாம். ஓகே, we see about the free goods. ஃப்ரீ அண்டு எக்கனாமிக் குட்ஸ் பார்த்தோம். ஃப்ரீயாக நேச்சுரலாக நம்மளுக்கு ஃப்ரீயாக கிடைக்கிற ஏர் அண்டு சன்லைட் வி ஹாவ் த ஃப்ரீ குட்ஸு. எக்கனாமிக்கல் தட் மீன் ப்ரைஸை மென்ஷன் பண்ணி ப்ரைஸ் எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ இருக்கிற குட்ஸ் நம்ம என்ன சொல்கிறோம் எக்கனாமிக் குட்ஸ்னு பார்த்தோம். த செகண்ட் வை ஹாவ் த கன்சியூமர் குட்ஸ் அண்ட் கேபிட்டல் குட்ஸ். கன்சியூமர் குட்ஸ் அண்ட் கேபிட்டல் குட்ஸ். ஓகே, கன்சியூமர் குட்ஸ், கன்சியூமர் ஹூஸ் த கன்சியூமர், ஹூஸ் த பையிங் பர்சன் இஸ் அ கன்சியூமர், வாங்குறவர். ஓகே, அமௌண்ட்டு கொடுத்து வாங்குற பர்சன் யாருன்னா கன்சியூமர். ஓகே, ஸோ அதுபோல் நம்ம டேரெக்டாக அந்த பொருளை வாங்கி நம்ம டேரெக்டாக யூஸ் பண்ணுறோன்னா தட்ஸ் அ கன்சியூமர் குட்ஸு. கேபிட்டல் குட்ஸ்னால் இட்ஸ் அ ப்ரொடியூசர் குட்ஸு லைக் மெஷின்ஸ். மெஷின்ஸ் எல்லாம் வந்து நம்ம டேரெக்டாக யூஸ் பண்ண முடியாது. அதை ப்ரொடியூசர்ஸ் மேனுஃபேக்சர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறதா வந்து எது கேபிட்டல் குட்ஸ். ஓகே, கன்சியூமர் குட்ஸ் அண்ட் கேபிட்டல் குட்ஸ். கன்சியூமர் குட்ஸ் டைரக்ட்லி சாட்டிஸ்ஃபை ஹியூமன் வாண்ட்ஸ். Okay, directly satisfy human wants. For example, TV, furnitures, automobile, etc. These are the consumer goods. Okay. Next, capital goods, also called as a producer's goods. Okay, it do not directly satisfy the consumer want. இது டைரக்டா என்ன பண்ணாது, நம்மள கன்சியூமரை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணாது. இது யாருடைய குட்ஸு? ப்ரொடியூசர் குட்ஸு. ப்ரொடியூசர்ஸ் அண்ட் மேனுஃபேக்சர்ஸ்க்கு இது யூஸ் ஆகுது. ஓகே, தே ஹெல்ப் டு ப்ரொடியூஸ் கன்சியூமர் குட்ஸ். ஓகே, தே ஹெல்ப் டு ப்ரொடியூஸ் கன்சியூமர் குட்ஸ். இந்த கேபிட்டல் குட்ஸ் எதை ப்ரொடியூஸ் பண்ணுறது, ஹெல்ப் பண்ணுது? டைரெக்டாக யூஸ் ஆகிற கன்சியூமருக்கு டைரெக்டாக யூஸ் ஆகிற கன்சியூமர் குட்ஸை உருவாக்குறதுக்கு இந்த கேபிட்டல் குட்ஸ் ஹெல்ப் பண்ணுது. ஓகே, they produce, they help, they என்ன எது capital goods help to produce consumer goods. Okay, for example, machines do not directly satisfy the consumers, but in factories the manufacturers need them. Okay, ஃபேக்ட்ரியில் வந்து மேனுஃபேக்சர் தொழிலில் வந்து தட் மீன் ப்ரொடியூஸ் பண்ணுறவங்களுக்கு அந்த மெஷின்ஸ் இல்லாமல் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. மெஷின் வந்து ஹெல்ப் பண்ணுது. அந்த மெஷினை வச்சு நம்ம கேபிட்டல் குட்ஸ் தட் மீன் மெஷின் தான் கேபிட்டல் குட்ஸு. அந்த மெஷினை வச்சு நம்ம கன்சியூமர் குட்ஸை உருவாக்குறாங்க. ஓகே, ஸோ கன்சியூமர் குட்ஸ் அண்ட் கேபிட்டல் குட்ஸ். பெரிஷபிள். ஓகே, பெரிஷபிள், டிகே. ஓகே, ஆர் ஸ்பாயில், சீக்கிரமாக வந்து கெட்டு போகக்கூடிய பொருளில் நம்ம என்ன சொல்கிறோம் பெரிஷபிள் குட்ஸ் and durable goods. long life span ரொம்ப ஓகே நீடித்த பொருட்கள் சொல்வாங்க perishable goods and durable goods. perishable goods are short lived. perishable goods are short lived. for example, fruits, vegetables, fish இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு வச்சிட்டு இருக்க முடியாது. it's a perishable. okay, their lifespan is limited. for example, fish, fruits, flowers, etc. do not have a long life. okay, long life இல்லாத குட்ஸ் எல்லாம் நம்ம ஷார்ட் லைஃப் ஸ்பேன் உள்ள குட்ஸ் எல்லாம் நம்ம என்ன சொல்கிறோம் பெரிஷபிள் குட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிஷ்ஷு, ஃப்ளவர்ஸு, வெஜிடபிள், எக்ஸட்ரா. நெக்ஸ்ட்டு durable goods. perishable goods பார்த்தோம். durable goods or semi durable goods have little longer lifetime than the perishable goods. okay, perishable goods கம்பேர் பண்ணும்போது இதுக்கு கொஞ்சம் லாங் லைஃப் இருக்கும். எதுக்கு? durable goods. for example, a table, a chair, etc. okay, these are the durable goods. okay, next is services. okay, services along with goods உடன். ஓகே, along with goods services are produced and consumed. services also
ப்ரொடியூஸ் அண்ட் கன்சியூம்டு. கூட்ஸை மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணி கன்சியூம் யூஸ் பண்ணுறது. கூட்ஸ் மட்டும் இல்லாமல் கூட்ஸு கூடவே சேர்ந்து சர்வீஸையும் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம், கன்சியூம் பண்ணுறோம். They are generally the possesses the following characteristics அதுக்கு இருக்குது சர்வீசஸ்க்கு. ஓகே, tangible. ஓகே, tangible-னா கூட்ஸ். tangible-னா நம்மளால் பார்க்கக்கூடிய, உணரக்கூடிய, தொட்டறியக்கூடிய. ஓகே, இட்ஸ் a physical character. that means சேர்னா ஒரு நம்ம பார்க்க முடியும், தொட முடியும், அது வளரும். intangible services are the intangible. அப்போ goods is a tangible, services is a intangible. Okay, intangible things are not physical objects. அதுக்கு physical objects னு ஒன்று இருக்காது, பட் exist in the connection to other things. ஆனால் வந்து அது கூட்ஸோட என்ன பண்ணியிருக்கோம், கனெக்ட் ஆகிருக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் பிராண்ட் இமேஜ் அண்ட் குட்வில் எக்ஸெட்ரா. ஒரு பிராண்ட் இமேஜ், ஓகே, எல்ஜி, ஓகே, டாட்டா, இது போல் வந்து ஒரு பிராண்ட் இமேஜ். அந்த பிராண்ட் இமேஜ் வந்து அதுவும் இருக்கும், அதுக்கான குட்வில், அந்த கம்பெனி பொருள் குட்ஸ் எல்லாம் வாங்கினா ரொம்ப நல்லாயிருக்கும், லைஃப் ஸ்பேன் ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப நாளைக்கு நீடித்து வரும், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குன்னு நம்மளுக்கு அந்த பிராண்டு, தட் மீன் அந்த பொருளை பற்றி ஒரு அந்த கம்பெனி பற்றி ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் இருக்கு இல்லையா, அதான் வந்து குட்வில் எக்ஸெட்ரா. ஓகே, பட் டுடே த இன்டான்ஜிபிள் திங்ஸ் ஆர் கன்வெர்ட்டட் and stored into a tangible item such as recording a music piece into a pen drive. They are the marketed as a good. கவனிமா என்ன சொல்கிறாங்க, intangible things tangible, that means அங்கே நோட் பண்ணுமா, but today the intangible things, புலனறிய கூடியாத things like a music, songs. ஓகே, சாங்ஸு அதை வந்து நம்ம பார்க்க முடியாது, ஓகே, பார்க்க முடியாது, தொட முடியாது, அதுக்கு ஒரு உருவம் கிடையாது. அதை வந்து இன்டான்ஜிபிள் திங்ஸை பென்ட்ரைவ் வந்து என்னது, டான்ஜிபிள் திங்ஸ். பென்ட்ரைவ் வந்து ஷேப் இருக்கும், தொட முடியும், இது நம்மளுக்கு ஒரு ஃபிசிக்கல் அப்ஜெக்டாக இருக்கும். ஓகே, அந்த பென்ட்ரைவுக்குள்ளார சாங்ஸை வந்து நம்ம இது பண்ணி அதை மார்க்கெட்டில் கொண்டு வராங்க, அதுதான் சொல்கிறாங்க இன்டான்ஜிபிள் திங்ஸு டான்ஜிபிள் திங்ஸ் கூட கனெக்ட் பண்ணி அதை மார்க்கெட்டடாக அஸ் எக்கனாமிக் வேல்யூவாக இருக்குன்னு சொல்கிறாங்க. புரியுதாமா? பட் டுடே த இன்டான்ஜிபிள் திங்ஸ் ஆர் கன்வெர்ட் பண்ணி அதை stored into a tangible item, such as recording a music piece into a pen drive. They are marketed as a good. ஆனால் அது மார்க்கெட்டில் என்னவா வருது, நம்மளுக்கு இன்டான்ஜிபிள் திங்ஸாக அதை டேஞ்சபிள் ஐட்டம் கூட வச்சுட்டு அது ஒரு மார்க்கெட்டில் வந்து நம்மளுக்கு ஒரு திங்ஸாக, தட் மீன் கூட்ஸாக நம்மளுக்கு வருதுனால அது வந்து என்ன சொல்கிறாங்க, ஃபார் எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருமா, ஹெட்ரோஜீனியஸ் பலதரப்பட்ட. ஹோமோஜீனியஸ்னால் ஒரே முகமாக இருக்கிறது, ஒரே தன்மையுடையதாக இருக்குது. ஹெட்ரோஜீனியஸ் பலதரப்பட்ட தன்மைகள் உடையது. ஓகே, சர்வீசஸ் இஸ் வெரி கிடையாது, டிஃபர் ஆகுது அக்ராஸ் த ரீஜன்ஸ் ஆர் கல்ச்சுரல் பேக்ரவுண்ட்ஸ். ஓகே, ரீஜன் வைஸும் கல்ச்சுரல் பேக்ரவுண்ட் வைஸும் அது சேஞ்ச் ஆகுது. தே கேன் பி குரூப்டு ஆன் த பேசிஸ் ஆஃப் த குவாலிட்டி ஸ்டாண்டர்ட். அது எங்கே வேரி ஆகுதுன்னா அதோட குவாலிட்டி ஏற்ற மாதிரி. ஓகே, குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாமே டாக்டராக இருப்பாங்க, அவங்களுடைய அந்த திறமை அந்த குவாலிட்டி வைஸ் அது என்ன ஆகும், சேஞ்ச் ஆகும். ஒரு டாக்டர்கிட்ட போனால் நம்ம ஒரு இன்ஜெக்ஷன் போட்டாலே நம்மளுக்கு அந்த சீக்லேருந்து நம்ம ரெக்கவர் ஆகிடலாம். ஒரு சில டாக்டர்கிட்ட நம்ம 1 வீக் இது பண்ணாலும் நம்மளுக்கு அது சரியாகாது. கைராசின்னு ஒன்று இருக்கும், அவங்களுடைய அந்த பார்க்குறத திறமை அந்த குவாலிட்டி வைஸ் சேஞ்ச் ஆகும் இல்லையா, ஸோ அதான் சொல்கிறாங்க. ஓகே, a single type of service yield a multiple experiences. For example, music. ஒரு பாட்டு கேட்கும்போது எல்லாருக்கும் அந்த பாட்டில் வந்து ஹாப்பியாகும்னு சொல்ல முடியாது. சாங்ஸ் எல்லாம் மியூசிக் வந்து வேரி ஆகும், டிஃப்ரெண்ட் மியூசிக் இருக்கு இல்லையா. மியூசிக்கு அதே மாதிரி கன்சல்ட்டிங் ஏ ஃபிசிஷியனாக டாக்டர், அதே போல் டாக்டர்கிட்ட அவங்களுக்கு குவாலிட்டி வைஸும் பிளேஸ் வைஸும் அவங்க என்ன ஆவாங்க, தட் மீன் குவாலிட்டி வைஸும் அவங்க சேஞ்ச் ஆவாங்க. அதான் வந்து ஹெட்ரோஜீனியஸ். ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க, எல்லா டாக்டர்ஸும் டிஃபர் ஆகும். அதே போல் மியூசிக்கும் ஒரே மாதிரி இருக்காது, டிஃபர் ஆகும். ஓகே, ஹெட்ரோஜீனியஸ். நெக்ஸ்ட்டு இன்செப்பரபிள் ஃப்ரம் த மேக்கர்ஸ். Inseparable, okay, difficult to separate, அதான் வந்து inseparable from the makers. Services are inextricably, note that word ma, inextricably. Okay, inextricably means that means impossible to separate. Impossible to separate. Okay, inextricably
inextricably connected to their maker. ஓகே, அவங்க சர்வீசஸ் வந்து இந்த மேக்கரோட கனெக்டடாக இருக்கும், செப்பரேட் பண்ணவே முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் லேபர் அண்ட் லேபரர் ஆர் இன்செப்பரபிள். ஓகே, அண்டு இன்செப்பரபிள், இது நெக்ஸ்ட் பாயிண்ட் தான் அண்டு. ஓகே, இன்செப்பரபிள். ஃபார் எக்ஸாம்பிள் லேபர் அண்ட் லேபரர், லேபரர் அதாவது ஒரு திறமையான உழைப்பாளி இருக்கிறாங்கன்னா அவரையும் அவர்கிட்ட இருக்கிற அந்த திறமையான உழைப்பையும் பிரிக்க முடியாது. ஓகே, ஒரு ஃபேமஸான டாக்டர் இருக்கார், டாக்டரையும் அவருக்குள்ளே அந்த ஸ்பெஷலான நாலேஜ் என்ன பண்ண முடியாது, பிரிக்க முடியாது. ஒரு நல்ல ஒரு ஃபார்மர் இருக்கார், உழைப்பாளி இருக்கார், ரொம்ப எவ்வளோ வேலையால் இருந்தாலும் ரொம்ப ஸ்மூத்தாக செய்வார், ரொம்ப ஸ்ட்ராங்காக செய்வார். அவருக்கும் அவர்கிட்ட இருக்கிற அந்த உழைப்பையும் என்ன பண்ண முடியாது, பிரிக்க முடியாது. ஸோ அதான் சொல்கிறாங்க. ஓகே, இன்செப்பரபிள் ஃப்ரம் த மேக்கர்ஸ். ஓகே, தட் ஃபார் எக்ஸாம்பிள் லேபர் அண்ட் லேபரர். ஓகே, உழைப்பாளியும் அவர்கிட்ட இருக்கிற அந்த உழைப்பையும் பிரிக்க முடியாது. ஓகே, நெக்ஸ்ட்டு பெரிஷபிள், அதை சொன்னாலே அழியக்கூடியது. ஓகே, ஸ்பாயில் ஆகும், டிகே ஆகும். சர்வீசஸ் cannot be stored as a inventories. இன்வென்டரினா as a good like assets. சொத்து மாதிரி சர்வீசஸ் என்ன பண்ண முடியாது, ஸ்டோர் பண்ண முடியாது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் it is useless to possess a ticket for a cricket match once the match is over. Okay, once match is over, ஒரு மேட்ச் பார்க்க போகிறோம், அந்த மேட்சுடைய டிக்கெட் வந்து அந்த மேட்ச் முடிஞ்சிச்சுன்னா அதோட அந்த டிக்கெட்டுக்கு என்ன ஆகுது, வேல்யூவே இல்லை, அதை ஸ்டோர் பண்ணுறதுனால எந்த ஒரு யூஸும் இல்லை. ஓகே, ஸோ இட் cannot be stored and it has no value in exchange. ஒன் டைம் பார்த்துட்டா அது சினிமா டிக்கெட் கூட வச்சுக்கலாம். ஒன் டைம் சினிமா போய் பார்க்குற வரைக்கும் தான் அந்த டிக்கெட்டுக்கு வேல்யூ. பார்த்ததுக்கப்புறம் நீ அந்த டிக்கெட்டை என்ன தான் நீ சேவ் பண்ணி வச்சுருந்தாலும் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தாலும் அதனால் எந்த ஒரு வேல்யூ எக்ஸ்சேஞ்ச் வேல்யூபிள் இல்லை. ஸோ அதை வந்து பெரிஷபிள். ஓகே, இந்த ஒன் டைம் பார்த்துக்கோங்கம்மா. ஓகே ஸ்டூடெண்ட், நெக்ஸ்ட் டாபிக் we have the utility. utility means பயன்பாடு, யூஸ் பண்ணுறது. ஓகே, utility means usefulness. utilityனா பயன்பாடு, அதை வந்து யூஸ் பண்ணுறோம், யூஸ் பண்ணது மூலிமா நம்மளுக்கு கிடைக்கிற அந்த பயன்கள் தான் நம்மளுக்கு என்னது, யூஸ்ஃபுல்னஸ். ஓகே, இன் எக்கனாமிக்ஸ் utility is the one satisfying power of a commodity and or a service. ஆனால் எக்கனாமிக்ஸில் ஸ்பெசிஃபிக்காக என்ன சொல்கிறாங்க, எந்த ஒரு பொருளை யூஸ் பண்ணாலும் அது கன்சியூமரை, ஓகே, அந்த இண்டிவிஜுவல் பர்சன் யாராக இருந்தாலும் அவங்கள வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறதை மட்டும்தான் நம்ம யூட்டிலிட்டின்னு அக்செப்ட் பண்ணுவோம். புரியுதாம்மா? ஒன் சாட்டிஸ்ஃபையிங் பவர் ஆஃப் ஏ கமாடிட்டி ஆர் சர்வீஸ். எந்த ஒரு சர்வீஸாக இருந்தாலும் சரி, சர்வீஸ் ஃப்ரம் த டாக்டர், சர்வீஸ் ஃப்ரம் த லாயர், அதனால எனக்கு யூஸ்ஃபுல் ஆச்சா, அது மட்டும் தான் எனக்கு யூட்டிலிட்டி. ஓகே, ஒரு பொருளை நான் வாங்குகிறேன், ஓகே, ஒரு டிவி வாங்குகிறேன், ஒரு ஃப்ரிட்ஜு வாங்குகிறேன், ஒரு வாஷிங் மிஷின் வாங்குகிறேன், அதனால் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதா, அது மட்டும் என்னுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன், என்னுடைய விருப்பங்களை, என்னுடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடிய ஒன்று தான் எக்கனாமிக்ஸில் என்ன சொல்கிறாங்க, யூட்டிலிட்டி. ஓகே, ஸோ தட் இட் இஸ் in that goods and services for an individual consumer at a particular time at a particular place. ஓகே, அது மட்டும் இல்லாமல் ஒரு பர்டிகுலர் பிளேஸில் பர்டிகுலர் டைமில் அவங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய திங்ஸ் தான் நம்ம யூட்டிலிட்டின்னு சொல்கிறோம். ஓகே, இது 2 மார்க்ஸில் வருமா, அப்படி நோட் பண்ணிக்கோ. நெக்ஸ்ட் characteristics of utility. Okay, characteristics of utility, that means character features, சிறப்பம்சங்கள். Okay, first one, utility is a psychological, very important. Psychological, ஒரு கூட்ஸை யூஸ் பண்ணுறது மூலமா எல்லாருக்கும் அது சாட்டிஸ்ஃபை ஆகுதா, எல்லாருக்கும் அது சாட்டிஸ்ஃபைங் பவராக இருக்கான்னா அது சைக்காலஜிக்கல் நேச்சர். எனக்கு ஹாப்பியாக இருக்கிறது உனக்கு ஹாப்பியாக இருக்காது, உனக்கு அது சாட்டிஸ்ஃபையாக இருக்காது, எல்லா திங்ஸும் எல்லோரும் சாட்டிஸ்ஃபை பண்ணாது. இட்ஸ் எ மென்டல் ஆட்டிடியூடை பொறுத்து அமையும். இட்ஸ் எ சைக்காலஜிக்கல். இட் டிபெண்ட்ஸ் ஆன் த கன்சியூமர்ஸ் மென்டல் ஆட்டிடியூடு. எதை பொறுத்து அமையும், சைக்காலஜிக்கல்னு சொல்லிட்டாங்க இல்லையா, அப்போ சைக்காலஜிக்குனாலே உளம் சார்ந்தது. ஓகே, அப்போ மென்டல் ஆட்டிடியூடை பொறுத்தது. ஓகே, இட்ஸ் அ கன்சியூமர் மென்டல் ஆட்டிடியூட். ஃபார் எக்ஸாம்பிள், எ வெஜிடேரியன் derives no utility from a mutton. ஓகே, மட்டன் சொல்லியிருக்காங்க. மட்டன் மூலிமா நான் வெஜிடேரியன் தான் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிற அவசரம், வெஜிடேரியன் பர்சனுக்கு அதனால் என்னது யூட்டிலிட்டி இல்லை. புரியுதாமா? A vegetarian derives
நோ யூட்டிலிட்டி ஃப்ரம் ஏ மட்டன். அதை பார்க்க மட்டும் தான் முடியும், அதை அவங்களால யூஸ் பண்ண முடியாது. பிகாஸ் அவங்களுக்கு அது அதை யூஸ் பண்ணுறதே கிடையாது. அதனால் வந்து அஸ் அ சைக்காலஜிக்கல் நேச்சர் எல்லாருக்குமே மட்டன் பிடிக்கணும் ஒரே ஐடியா நம்மளால் சொல்லிட முடியாது. இட்ஸ் அ சைக்காலஜிக்கல் நேச்சர். ஓகே, அது ஒரு சிலவங்களுக்கு நான் வெஜிடேரியன் பீப்புளுக்கு மட்டன் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், வெஜிடேரியன் பீப்புளுக்கு அதுக்கு பிடிக்கவே பிடிக்காது. என்ன தான் அது டெலிஷியஸான ஃபுட்டாக சமைச்சா கூட அது அவங்களுக்கு பிடிக்காத ஒன்றா தான் இருக்கும். அதனால தான் சொல்கிறாங்க யூட்டிலிட்டி இஸ் அ சைக்காலஜிக்கல் நேச்சர். ஓகே, நெக்ஸ்ட் யூட்டிலிட்டி இஸ் நாட் ஈக்குவலன்ட் டு யூஸ்ஃபுல்னஸ். அங்கே சொன்னாங்களே யூட்டிலிட்டி இஸ் அ யூஸ்ஃபுல்னஸ்ன்னு சொன்னாங்க இல்லையா, இப்போ யூட்டிலிட்டி சொல்லியிருக்காங்க, யூஸ்ஃபுல்னஸ் சொல்லியிருக்காங்க. யூட்டிலிட்டி இஸ் அ நாட் ஈக்குவலன்ட் டு யூஸ்ஃபுல்னஸ். யூட்டிலிட்டி யூஸ்ஃபுல்னஸ் ஒன்று கிடையாது, ரெண்டும் சேமானது கிடையாதுன்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எ ஸ்மோக்கர்ஸ் டிரைவ் யூட்டிலிட்டி ஃப்ரம் எ சிகரெட் பட் ஹிஸ் ஹெல்த் கெட்ஸ் அஃபெக்டட். ஓகே, அதான் யூஸ்ஃபுல்னஸ். ஒரு ஸ்மோக்கர் வந்து ஸ்மோக் பண்ணுறாரு, ஓகே, அதை ஸ்மோக் பண்ணுறது மூலிமா அந்த சிகரெட்டை அவர் யூஸ் தான் பண்ணுறாரு, அதனால் அவர் யூஸ்ஃபுல் ஆனாரான்னா இல்லை, ஏன்னா அவர் ஹெல்த் என்ன ஆகுது, அஃபெக்ட் ஆகுது. அப்போ யூட்டிலிட்டி வேறு, யூஸ்ஃபுல்னஸ் வேறு. ஒரு பொருளை யூஸ் பண்ணுறது, ஓகே, அதனால் அவர் யூஸ் ஆகிறாரான்னா இல்லை. புரியுதா? ஓகே, த யூட்டிலிட்டி இஸ் நாட் ஈக்குவலன்ட் டு யூஸ்ஃபுல்னஸ். எக்ஸாம்பிள் சொல்கிறாங்கம்மா, எ ஸ்மோக்கர் derives utility from a cigarette. சிகரெட் மூலிமா அவர் யூட்டிலிட்டி பெறாரு, யூஸ் பண்ணுறாரு, தட் மீன் யூட்டிலிட்டி ஆகிறாரு. ஆனால் பட் ஹிஸ் ஹெல்த் கெட் அஃபெக்டட். அப்போ அது யூஸ்ஃபுல்னஸ்ஸாக இருந்ததுன்னா இல்லை, அது இல்லை, ஏன்னா அவருக்கு என்ன ஆகுது, ஹெல்த்து வந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகுது, அஃபெக்ட் ஆகுது. புரியுதா? ஸோ அப்போ செகண்ட் பாயிண்ட், யூட்டிலிட்டி இஸ் நாட் ஈக்குவலன்ட் டு யூஸ்ஃபுல்னஸ். இந்த ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் ஞாபகம் வச்சாலே உங்களுக்கு நெக்ஸ்ட் ரிமைனிங் பாயிண்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ஞாபகம் வரும். யூட்டிலிட்டி இஸ் சைக்காலஜிக்கல். அப்போ சொல்லும் போது சைக்காலஜிக்கல் மென்டல் ஆட்டிடியூடு பொறுத்து அமையும். அதான் மட்டன் வெஜிடேரியன் வந்து மட்டனில் எந்த ஒரு யூஸ்ஃபுல்லும் இல்லை. அதுக்கப்புறம் செகண்ட் பாயிண்ட், யூட்டிலிட்டி இஸ் நாட் ஈக்குவலன்ட் டு யூஸ்ஃபுல்னஸ். யூட்டிலிட்டி வேறு, யூஸ்ஃபுல்னஸ் வேறு. எல்லாரும் யூஸ் பண்ணுற யூட்டிலிட்டி ஒரு பொருளை பயன்படுத்துறது மூலிமா எல்லாரும் ரொம்ப பயன்பாடு அடைகிறாங்களா? இல்லை, ஏன்னா ஸ்மோக்கர் வந்து யூஸ் பண்ணுறாரு, ஆனால் அவர் வந்து அதனால பெரிய யூஸ்ஃபுல்னஸ் எல்லாம் அவருக்கு இல்லவே இல்லை, ஹெல்த் வந்து பேட் ஆகுது. அப்போ அந்த லைன் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, யூட்டிலிட்டி இஸ் நாட் சேம் ஆஸ் ப்ளஷர். ப்ளஷர்னா ஹாப்பி, ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறது. ஓகே, ஒரு சிக் பர்சன், ஒரு நோய்வாய்ப்பட்டவங்க, ஒரு ஃபீவராக இருக்கிற பர்சன்ஸ், அவங்க வந்து டேப்லெட் எல்லாம் எடுத்துக்கிறாங்கன்னா டேப்லெட்டை ரொம்ப விரும்பியெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. அந்த சீக்லேருந்து அவங்க ரிக்கவர் ஆகணும், அந்த உடம்பு சரியாதுன்னு அவங்க ரிக்கவர் ஆகணுன்றதுக்காக தான் அந்த டேப்லெட்டை எடுத்துக்கிறாங்களோ, ரொம்ப ஹாப்பியாக எடுக்கலை. அதான் சொல்கிறாங்க நாட் அஸ் அ ப்ளஷர். யூஸ் பண்ணுறாங்களோ அதனால் அவங்களுக்கு எந்த ஒரு ப்ளஷரும் கிடையாது. ஒரு ஆப்பிள் சாப்பிட்றாங்கன்னா அது ப்ளஷராக இருக்கும், ரொம்ப ஹாப்பியாக சாப்பிடுவாங்க. ஓகே, ஒரு ஸ்வீட் சாப்பிட்றாங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக சாப்பிடுவாங்க. ஆனால் அவங்க டேப்லெட்டு, ஓகே, மெடிசன்ஸ் எடுத்துக்கும் போது அவங்க அதுலேருந்து அந்த உடம்புலேருந்து தட் மீன் ஹெல்த்துலேருந்து ரெக்கவர் ஆகணுன்றதுக்காக தான் அவங்க சாப்பிடுவாங்களோ, அதை ப்ளஷராக சாப்பிட மாட்டாங்க. ஓகே, யூட்டிலிட்டி இஸ் நாட் த சேம் as a pleasure. A sick person derive utility from the taking a medicine, but definitely it is not providing pleasure. அவங்க எடுத்துக்கிறாங்களோ அதனால் அவங்களுக்கு என்ன கிடையாது, ப்ளஷர் கிடையாது. இந்த தேர்ட் பாயிண்ட். ஓகே, நெக்ஸ்ட் ஃபோர்த்து. நெக்ஸ்ட் வரனா, யூட்டிலிட்டி இஸ் a personal or relative nature. Personal is a individual and relative as a dependent. Okay, an individual obtain varied utility from a one and the same good is a different situation and the places. Different situation, places. Different situation, places na differ ஆகும். ஓகே, ஒரு காஷ்மீர் பர்சன்ஸ் வந்து உள்ளன் வந்து ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க, உள்ளன் கிளாத்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அதே மும்பையில் இருக்கிற பர்சன் யூஸ் பண்ண மாட்டாங்க, ஏன்னா ரொம்ப ஹாட் ஏரியா. ஸோ அப்போ பர்சனலாகவும் இருக்குது, ரிலேட்டிவாகவும் இருக்குது. ஓகே, யூட்டிலிட்டி இஸ் அ பர்சனல் அண்ட் ரிலேட்டிவ் அண்ட் இண்டிவிஜுவல் அப்டைன் வேரிட் யூட்டிலிட்டி ஃப்ரம் ஏ ஒன் அண்ட் த சேம் குட் இஸ் அ டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன். ஒரே குட் டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் பிளேஸ்க்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகுது. ஓகே, ஸோ அதை தான் சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், யூட்டிலிட்டி இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் ஏ intensity of human want. intensity, தீவிரம். ஓகே, ஹியூமன் வாண்ட், அவங்களுடைய மனித விருப்பத்தை எந்த அளவுக்கு அதை நிறைவேற்றுதுன்ற பொறுத்து அமையும். and individual consumer faces a tendency of diminishing utility. diminishing utility tendency நான் அந்த போக்குன்னு சொல்றாங்க. ஓகே, போக்கு சேஞ்ச் ஆகுது. ஓகே, அதுக்கேற்ற மாதிரி மாறுபடுறது எதுனா diminishing utility. diminishing utilityனா ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பசியாக இருக்கிற பர்சன், ஓகே, ரொம்ப ஹங்க்ரியாக இருக்கிற, ரொம்ப பசியாக இருக்கும்போது ஒரு 5 ஆப்பிள்ஸ் இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு ஆப்பிள் சாப்பிட்றேன் நான் ரொம்ப ப்ளஷராக, ரொம்ப ஹாப்பியாக, ஏன்னா ரொம்ப பசியாக இருக்கு இல்லையா, அப்போ ரொம்ப ஹாப்பியாக சாப்பிட்றேன்.
செகண்ட் ஆப்பிள் சாப்பிடும் போது ஃபஸ்ட்டு சாப்பிட்டதுக்கும் செகண்ட் சாப்பிட்டதுக்கும் அந்த யூட்டிலிட்டினஸ் கொஞ்சம் கம்மியாகுது. சாப்பிட்டு தான் இருக்கிற அந்த ப்ளஷர்னஸ்னால் அது கொஞ்சம் கம்மியாகுது, டிமினிஷ் ஆகுது. தேர்டு ஒன்று சாப்பிடும்போது இன்னும் கம்மியாக இருக்கும். ஃபோர்த் ஒன்று சாப்பிடும்போது அப்படி இல்லையா, அந்த டிமினிஷிங் யூட்டிலிட்டி. ஒரு பொருளை நம்ம அளவுக்கு அதிகமாக யூஸ் பண்ண அதோடைய அந்த டெண்டன்சி என்ன ஆகுதுன்னா டிமினிஷிங் ஆகுது, அந்த யூட்டிலிட்டினாவது டிமினிஷ் ஆகுது. ஃபஸ்ட்டு ஒன்று சாப்பிட்ட அந்த ஹை லெவல் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்துன்னு ஆகும்போது என்ன ஆகுது, கம்மியாகிட்டே வருது. ஸோ இது வந்து யூட்டிலிட்டியில் அது ஒரு இம்பார்ட்டண்டான இது. நீங்கள் பின்னாடி வந்து நம்மளுக்கு தேர்ட் லெசன் ஃபோர்த் லெசனில் லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டின்னு ஒன்று பார்ப்போம். அதில் வந்து உங்களுக்கு நல்லாவே எக்ஸ்பிளைன் ஆகும். ஓகே, ஸோ அதான் அது ஒரு பொருளை நம்ம ஃபஸ்ட்டு அந்த குட்ஸை எடுக்கும்போது, அதாவது ஃபஸ்ட் ஆப்பிள் சாப்பிடும்போது இட்ஸ் அ ஹையர் ப்ரெஷர் பிகாஸ் ஐ வெரி ஹங்க்ரி. ஓகே, த செகண்ட் ஒன்று இருக்குது, ஹையர் லெவலே இருக்குது. அந்த தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து சாப்பிடும்போது ஏனோ தானோன்னு, தட் மீன் சாப்பிடணுன்றதுக்காக சாப்பிட்றது, அதனால அப்படியே லோ ஆகினே வருது இல்லையா. அதான் வந்து அதனோட போக்கு வந்து சேஞ்ச் ஆகுது. டிமினிஷிங் யூட்டிலிட்டி. Next 6 பாருமா. It is a subjective concept. It's a subjective nature. Subjective concept, it cannot be measured objectively and it cannot be measured as numerically. ரொம்ப துல்லியமாகவோ என்ன வச்சும், ஓகே, எண்ணில், தட் மீன் நியூமரிக்கல், ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து நம்மளால் சொல்ல முடியாது. இட்ஸ் அ சப்ஜெக்டிவ். சாட்டிஸ்ஃபை ஆச்சா அன்சாட்டிஸ்ஃபை ஆச்சா, ஹையர் லெவல் இருந்ததா லோயர் லெவல் இருந்தா, அப்படி தான் சொல்ல முடியும். அவசரம் ரொம்ப துல்லியமாக என்ன 7 நம்பர் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆச்சு, ஃபஸ்ட் லெவல் சாட்டிஸ்ஃபை ஆச்சு. நியூமரிக்கலாகவும் ரொம்ப அப்ஜெக்டிவாகவும் ரொம்ப துல்லியமாக நம்மளால் சொல்ல முடியாது. அதை ரொம்ப சப்ஜெக்டிவாக தான் சொல்ல முடியும்னு சொல்கிறாங்க யூட்டிலிட்டியை. ஓகே, புரிஞ்சுதாம்மா? யூட்டிலிட்டி இஸ் அ சப்ஜெக்டிவ் கான்செப்ட். சப்ஜெக்டிவ்னா இப்படி இருந்தது, எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது, ரொம்ப ஹாப்பியாக இருந்தது, அப்படி தான் சொல்ல முடியுமோ. அந்த ஹாப்பி அண்ட் ப்ளஷரை 8 நம்பராக இருந்தது, 8th நம்பர் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன், 7 நம்பர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். நியூமரிக்கலாவோ ரொம்ப துல்லியமாகவோ நம்மளால் சொல்ல முடியாது. ஓகே, அதான் சொல்கிறாங்கம்மா. நெக்ஸ்ட்டு, யூட்டிலிட்டி ஹாஸ் நோ எத்திக்கல் ஆர் மோரல் சிக்னிஃபிகன்ஸ். நோ எத்திக்கல், அறநெறி, அந்த சமூக, தட் மீன் ஒழுக்க நெறியோட கலந்தது கிடையாது. இட்ஸ் சேஞ்ச் ஆகும்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் a cook derives utility from a knife. Moral, that mean ஒழுக்க நெறியோட இருக்காது யூட்டிலிட்டி. ஓகே, அதான் சொல்கிறாங்க. ஒரு குக்கு நைஃபை யூஸ் பண்ணுறாருன்னா ஒரு வெஜிடபிளை கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாரு, அவர் நல்ல விஷயம். அதே நைஃபை ஓகே இன்னொரு பர்சன், தட் மீன் கில் பண்ணுறாரு, ஒருத்தர் டேப் பண்ணுறாரு, தட் மீன் குத்துறாரு கத்தியால். அப்போ அந்த கத்தி வந்து வெஜிடபிள், தட் மீன் நல்ல விஷயத்துக்கும் யூஸ் ஆகுது, பேட் விஷயத்துக்கும் யூஸ் ஆகுதுன்றனால நோ எத்திக்கல் ஆர் மாரல் சொல்கிறாங்கம்மா. A cook derives utility from a knife using which he cuts some vegetables and a killer want to tap, that means kuttardu, his enemy by that knife. In economics, a commodity has utility if it is satisfy a human want. எதுவாக இருந்தாலும் எக்கனாமிக்ஸில் நம்ம என்ன சொல்கிற வரோம், தட் மீன் யூட்டிலிட்டி. அது ஒருத்தவங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா மட்டும்தான் நம்ம எக்கனாமிக்கில் யூட்டிலிட்டியை எடுத்துப்போம். ஓகே, ஸோ அதான் சொல்கிறாங்கம்மா. அண்ட் எக்கனாமிக்ஸ் மேலே சொன்னாங்க இல்லையா, குக் டெரைவ் யூட்டிலிட்டி ஃப்ரம் த நைஃப். குக்கு, தட் மீன்ஸ் சமையல்காரர் வந்து ஒரு வெஜிடபிளை கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாரு, நம்ம வீட்டில் கூட நம்ம கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். அதே வந்து கில்லர் வந்து இன்னொரு பர்சனை குத்துறதுக்கு யூஸ் பண்ணுறாரு. ரெண்டுக்குமே தான் கத்தி யூஸ் ஆகுது. ஆனால் ஒருத்தர் வந்து நல்ல விஷயத்துக்காக பண்ணுறாரு, ஒருத்தர் வந்து அன்எத்திக்கலாக பண்ணுறாரு. ஸோ அதனால் வந்து எத்திக்கலாகவும் இருக்கும், அன்எத்திக்கலாகவும் இருக்கும். தட் மீன் அதிலலாம் வந்து யூட்டிலிட்டி வந்து இப்படி தான் இருக்குன்னு சொல்ல முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்மளுக்கு கன்க்ளூஷன் என்ன கொடுக்குறாங்கன்னா, இன் எக்கனாமிக்ஸ் a commodity has utility. எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணுறோம் எப்போனா, இட் இஸ் சாட்டிஸ்ஃபை a human want. மனிதனுடைய ஆசைகளை அதை நிறைவேற்றும் போது நம்ம அதை யூட்டிலிட்டியாக எடுத்துக்கிறோம். ஓகே, அப்படியே ஒன் டைம் பார்த்துக்கோங்கம்மா, இன்னும் டைம். ஓகே ஸ்டூடெண்ட், கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்துட்டோம். இப்போ நம்ம we will see about the types of utility. The following are the types of utility. First one is a form utility. Form is a shape. Okay, utility. Form utility, an individual consumer obtain utility from a goods or services only when it is available in a particular form. ஒரு particular form. as a semi ஃபார்மாக இருந்தால் நம்மளால் அதை யூஸ் பண்ண முடியாது. as a full shape ஃபுல்லாக யூஸ் பண்ண, தட் மீன் ஃபார்மேஷன் கொண்டு வந்ததுக்கப்புறம் தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் காட்டன் வந்து அப்படியே பஞ்சு, தட் மீன் காட்டன் இருக்கு இல்லையா, அதை நம்ம அப்படியே எடுத்து நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. அது மேனுஃபேக்சர் பண்ணி அதை ட்ரெஸ்ஸாக வந்தால் மட்டும்தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். அப்போ ட்ரெஸ்ஸுன்னு ஒரு ஃபார்மேஷன் வந்ததுக்கப்புறம் தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். அதான் வந்து ஃபார்ம் யூட்டிலிட்டி. ஓகே,
Then individual consumer obtains getting utility from a good or service only when it is available in a particular form. A raw material in their original form may not possess utility for a consumer. Raw material நம்மள அப்படியே எடுத்து யூஸ் பண்ண முடியாது. அதான் சொன்னலே காட்டன் அப்படியே யூஸ் பண்ண முடியாது. அதை ட்ரெஸ்ஸாக வந்தால் தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். சுகர் கேன் அப்படியே நம்ம சுகராக இது பண்ண முடியாது. சுகர் கேன் கடிச்சு சாப்பிட்றது வேணால் யூஸ் ஆகும். அதே மேனுஃபேக்சர் பண்ணி சுகராக வந்தால் மட்டும்தான் நம்ம டீ காஃபியில் நம்ம போட்டு யூஸ் பண்ண முடியும். அப்போ ரா மெட்டீரியலாக நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. அது வந்து மெஷின் மேட் ஆனதுக்கப்புறம் தட் மீன் கூட்ஸாக கன்வெர்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு ஃபார்மேஷன் கிடைச்சதுக்கப்புறம் தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். தட் இஸ் அ ஃபார்ம் யூட்டிலிட்டி. ஓகே, that the raw material in their original form may not possess utility for a consumer, but in their changed forms as they become finished product they provide utility to him. அதே வந்து அதை ஒரு ஷேப் பண்ணி தட்டு சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் ஒரு கூட்ஸாக சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், காட்டன் as a raw material may not possess utility for a consumer, but it gets a new form as a cloth. ஓகே, இட் ஈல்டு த கன்சியூமர் யூட்டிலிட்டி. அதை கிளாத்தாக ஆனதுக்கப்புறம் தான் கன்சியூமரை யூட்டிலிட்டி பண்ணுறாங்க. தட் இஸ் அ ஃபார்ம் யூட்டிலிட்டி. அப்படியே ஒன் டைம் பார்த்துக்கோங்கம்மா. நெக்ஸ்ட்டு டைம் யூட்டிலிட்டி. A sick man derives time utility from a blood not at the time of its donation but only at that operation time, that is when it is used. ஓகே, ஒரு சிக் பர்சன் இருக்காரு, அவருக்கு ஒரு பர்சன் வந்து டொனேட் பண்ணுறாரு. ஓகே, அனதர் பர்சன் டொனேட் பண்ணுறாரு. அந்த டொனேட் பண்ணுற டைமுக்கு அவருக்கு யூஸ் ஆகலை. தட் இஸ் அ நாட் டைம் யூட்டிலிட்டி. அந்த பிளட்டு அவர் டொனேட் பண்ணிட்டாரு. டொனேட் பண்ணதுக்கப்புறம் ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு அந்த ஆப்ரேஷன் டைமில் தான் அவருக்கு உடம்புல செலுத்துவாங்க இல்லையா, அதுதான் வந்து டைம் யூட்டிலிட்டி. அதாவது டொனேஷன் பண்ணும்போது அவருக்கு யூட்டிலிட்டி இல்லை, ஆப்ரேஷன் டைமில் அது யூஸ் ஆகும் போது தான் அவருக்கு டைம் யூட்டிலிட்டியாக இருக்குது. ஓகே, so time utility, a sick man derives time utility from a blood not at the time of its donation but only at the operation time, that is when it is used. அப்போ அந்த யூஸ் ஆகிற டைமில் மட்டும்தான் அவருக்கு யூட்டிலிட்டி ஆகுது. அதனால தான் வந்து it's a time utility. ஓகே, next place utility. A student derives the place utility from a book not at the place of its publication, that means production center, but only at the place of its education, consumption center. ஒரு புக் ப்ரொடக்ஷன் சென்டர், அதாவது புக் ஒரு நிமிஷம் சார். ஓகே, ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு பப்ளிகேஷன் பிளேஸில் இருக்கிற புக்கு அவருக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லை. அதை வாங்கி அவர் எஜுகேஷன் சென்டரில் இருக்கும்போது மட்டும்தான் அவருக்கு அவர் அந்த புக்கில் வந்து யூஸ் பண்ணுறாரு. அதாவது பப்ளிகேஷன் பண்ணுறாங்க, ப்ரொடக்ஷன் சைடு இருக்குது. ப்ரொடக்ஷன் சைடு இருக்கும்போது அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு அந்த புக்கில் யூஸ்ஃபுல் இல்லை. அது கன்சம்ஷன் சென்டர், அவர் எஜுகேஷன் சென்டர். அதாவது அந்த புக்கை வாங்கி அவர் படிக்கும்போது மட்டும்தான் அவருக்கு யூஸ் ஆகிறதுனால இட்ஸ் எ பிளேஸ் யூட்டிலிட்டி. ஓகே, எ ஸ்டூடெண்ட் டிரைவ்ஸ் பிளேஸ் யூட்டிலிட்டி ஃப்ரம் எ புக் நாட் அட் த பிளேஸ் ஆஃப் இட்ஸ் பப்ளிகேஷன். பப்ளிகேஷன் பிளேஸில் அவருக்கு எந்த ஒரு யூஸ்ஃபுல்லும் இல்லை. தட் மீன் பப்ளிகேஷன் பிளேஸ் என்னது, ப்ரொடக்ஷன் சென்டர், பட் ஒன்லி அட் த பிளேஸ் ஆஃப் ஹிஸ் எஜுகேஷன். அவர் எஜுகேஷன் யூஸ் பண்ணும்போது மட்டும்தான் அவருக்கு யூஸ் ஆகுது. அப்போ இதுதான் சென்டர், கன்சம்ஷன் சென்டர். அது கன்சம்ஷனுக்கு மட்டும், கன்சம்ஷன் வரும்போது மட்டும்தான் அவருக்கு யூட்டிலிட்டி. பிளேசிங்ஸ் தட் மீன் ப்ரொடக்ஷன் பிளேஸில் இருக்கும்போது அவருக்கு யூட்டிலிட்டி இல்லை. அப்போ கன்சம்ஷன் சென்டர் வந்ததுனால அதனால தான் பிளேஸ் யூட்டிலிட்டி. ஓகே, நெக்ஸ்ட் சர்வீஸ் யூட்டிலிட்டி. An individual consumer derives service utility from a service made available at the time when he most need it. எப்போ அவருக்கு ரொம்ப தேவையோ. ஓகே, சர்வீஸ் யூட்டிலிட்டி. ஒரு சர்வீஸ் ஆஃப் த டாக்டர், சர்வீஸ் ஆஃப் த லாயர், எப்போ அவருக்கு தேவைப்படுதோ. ஓகே, எல்லா லாயர் இருப்பாங்க, எல்லாருமே தட் மீன் இம்பார்ட்டன்ட் பர்சன் லாயர் வச்சுருப்பாங்க. லாயர்னால எல்லா டைமும் அவர் யூஸ் ஆகலை. எப்போ அவருக்கு பர்டிகுலர் டைம், எந்த டைமில் அந்த லாயருடைய கன்சல்டன்ட் தேவையோ அந்த அப்போ தான் அவருக்கு ரொம்ப ஹெல்ப் ஆகும். அதே போல் டாக்டர்ஸ் இருப்பாங்க, ஃபேமிலி டாக்டர்ஸ் இருப்பாங்க, எல்லா டைமும் யூஸ் ஆகுது. எந்த டைமில் அவங்க சீக்கிரம் இருக்காங்களோ அந்த டைமில் யூஸ் ஆகுது. அப்போ அது சர்வீஸ், எந்த டைமில் அவங்க சர்வீஸ் தேவையோ அந்த டைமில் யூஸ் ஆகிறதுனால இட்ஸ் எ சர்வீஸ் யூட்டிலிட்டி. ஓகே, an individual consumer derives service utility from a service made available at the time when he most needs it. For example, a clients என்னது, ஓகே, goods and the customer சொல்லுவோம், சர்வீஸ்னா கிளைண்ட்ஸ்னு சொல்லுவோம். ஓகே, obtain service utility from the lawyer. A patient derives service
utility from the doctors and so on. Okay, that means lawyer, clients வந்து lawyer, that means ஃபேஷனுக்கு வந்து டாக்டருக்கு எந்த டைமில் லீவு ரொம்ப அதிகமாக தேவைப்படுதோ அதான் வந்து சர்வீஸ் யூட்டிலிட்டி. ஓகே, நெக்ஸ்ட் possession utility, possession, having. Okay, possession utility. When a student buys a book or dictionary from a bookseller, then only it gives a utility. அதை சொன்ன இல்லையா, ஒரு புக்கு நம்ம பார்க்குறோம், புக்கை பார்த்தோன்னே அது நம்மளுக்கு யூட்டிலிட்டி ஆகிடாது. அதை வாங்கி என்னுடைய இதுன்னு ஆக்கினதுக்கப்புறம் நான் அதை படிக்கும்போது, தட் மீன் படிக்கிறேன்னா வச்சுட்டு இருக்கணும், அப்போ தான் அது பொசசிவ். தட் மீன் என்னுடைய இது அஸ் அ ஓனர் எனக்கு அது சொந்தமாகிடுச்சுன்ற போது தான் வந்து பொசிஷன் யூட்டிலிட்டி. when a student buy a book or dictionary from a புக் செல்லர்கிட்ட வாங்கி என்னுடைய இதுன்னு ஆனதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ணுறேன் இல்லையா, அது என்னது பொசிஷன் யூட்டிலிட்டி. ஓகே, நெக்ஸ்ட் knowledge utility. It is a utility derived by having knowledge of a particular thing. Advertisement serves as a source of information of an object. ஒரு பொருளை நம்ம புது பொருளை வாங்கும்போது அதை பற்றி நம்மளுக்கு தெரியவே தெரியாது. அது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட், அந்த கம்பெனிக்காரங்க அவங்க அப்போ தட் மீன் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணும்போது அந்த ஆடு மூலயமா நம்ம நிறையா தெரிஞ்சுக்கிட்டு அந்த பொருளை நம்மளுக்கு வாங்கிறதுக்கு யூஸ் ஆகுது. தட்ஸ் எ நாலேஜ் யூட்டிலிட்டி. ஒரு பொருள் புதுசாக வாங்கும்போது அதை போய் வாங்க முடியாது, நிறையா நம்ம டூப்ளிகேட் ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்குறதுக்காக இதுவாக இருக்கும். அதனால் அந்த பொருளை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கின்னு அந்த ஆடில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துட்டு அதை பற்றி நல்லா தெரிஞ்சதுக்கப்புறம் யூஸ் பண்ணனா அஸ் அ நாலேஜ் யூட்டிலிட்டி. ஓகே, அப்படியே இது டைப்ஸ் 6 டைப்ஸ் அப்படியே ஒன் டைம் பார்த்துக்கோங்கம்மா. ஃபார்ம் யூட்டிலிட்டி, பிளேஸ் யூட்டிலிட்டி, டைம் யூட்டிலிட்டி, நாலேஜ் யூட்டிலிட்டி, பொசிஷன் யூட்டிலிட்டி, அண்ட் ஒன் மோர் இஸ் சச் 6 யூட்டிலிட்டி. அப்படியே ஒன் டைம் பார்த்துக்கோங்கம்மா. நெக்ஸ்ட்டு டைம் இருக்கா சார்? The last but not least, measurability of utility. Utility வந்து எப்படி மெஷர் பண்ணுறது? Wants of a person are satisfied by the act of consumption. அந்த பொருளை வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது அது வந்து நம்மளுடைய தேவைகளை நிறைவேற்றுது. அதை யூஸ் பண்ணாமலே அது நிறைவேற்றாத நம்மளோட ஆசை நிறைவேறாதான்னு சொல்ல முடியாது இல்லையா. Want of a person are satisfied by the act of consumption. The consumer derives utility measured in terms of யூட்டில்ஸ்ன்னு சொல்கிறாங்க. யூட்டில்ஸ்னால் எக்கனாமிக்கில் மெஷர்மெண்ட். ஓகே, அண்ட் யூட்டில்ஸ் இஸ் ஏ யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் ஆஃப் யூட்டிலிட்டி. யூட்டில்ஸ்னாதுன்னா நோட் பண்ணிக்கோங்கம்மா, 1 மார்க்ஸ் வரும். அண்ட் யூட்டில் இஸ் ஏ யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் ஆஃப் யூட்டிலிட்டி. அண்ட் இண்டிவிஜுவல் பேஸ் எ ப்ரைஸ் ஃபார் த யூனிட் ஆஃப் த குட் ஈக்குவல் டு த யூட்டிலிட்டி டிரைவ்டு. ஓகே, அவன் ப்ரைஸ் பே பண்ணுறான். ஒரு குட்ஸு நம்ம யூஸ் பண்ணுறோன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணோம், ரொம்ப ஒரு குவாலிட்டியான குட்ஸாக ரொம்ப லெஸ் குவாலிட்டியான குட்ஸுன்றதை நம்ம எதை வச்சு மெஷர் பண்ணுறோம்? ப்ரைஸை வச்சு. ஓகே, ஒரு கோல்டு வாங்குகிறோம். ஓகே, இப்போ ஒரு கோல்டு வந்து ஒரு பவுன்னா சொல்கிறாங்க 40,000 சொல்கிறாங்க. அதே வந்து ஒரு சில்வர் வாங்கும்போது, வெள்ளி வாங்கும்போது அது ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்போ அது குவாலிட்டி வைஸ். அதே வந்து கோல்டுக்கும் ப்ரீஷியஸ் ஐட்டம் டைமண்ட், அது ரொம்ப ப்ரீஷியஸ். எதை வச்சு முடிவு பண்ணுறோம்? ப்ரைஸை வச்சு இல்லையா. So, as a pays a price for the unit of a good equal to the utility derived. A Marshall states that the utility can be measured indirectly using the measuring rod of money. Okay, Marshall என்ன சொல்கிறாருன்னா, மணி வச்சு மட்டும்தான் அதை என்ன பண்ண முடியும், நம்மளால் யூட்டிலிட்டி வந்து தட் மீன் யூட்டில்ஸ் மெஷர் பண்ண முடியும். அதை வாண்ட்ஸ் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் சொல்கிறோம்ல, அதை வந்து அவங்க எந்த அளவுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க, எந்த அளவுக்கு அவங்க தட் மீன் யூஸ்ஃபுல்னஸ்ஸாக இருக்க போகுதுன்றது மணியை வச்சு மட்டும் தான் மெஷர் பண்ண முடியும்னு யார் சொல்லி முடிக்கிறாரு? அவர் மார்ஷல், ஆல்ஃப்ரட் மார்ஷல். ஓகேம்மா, ஆல்ஃப்ரட் மார்ஷல் ஸ்டேட் தட் யூட்டிலிட்டி கேன் பி மெஷர்டு இன்டைரக்ட்லி யூஸிங் த மெஷரிங் ஆஃப் த ரோட் ஆஃப் மணின்ற ஒரு அளவுகளை வச்சு தான் நம்ம என்ன பண்ண முடியும், அதை அளவிட முடியும், யூட்டிலிட்டியை அளவிட முடியும்னு சொல்கிறாரு. ஓகே, இது வரைக்கும் பார்த்தது அப்படியே ஒன் டைம் பார்த்துக்கோங்கம்மா. ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம ஃபர்தராக கண்டினியூ பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.